எல்லோரும் எழுந்து நின்று இந்த நேரத்தில் ஆவியானவரை நம் மத்தியில் வரவேற்பு. ஆவியானவரை கொண்டு அவங்க விடுதலை என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் சுவாமி எல்லா உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து எண்ணங்கள், இயக்கங்கள், எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் நீற்றி ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை தேட எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள் ஆண்டவரை இந்த ஜெப வழிபாட்டுக்கு தடையாக இராதபடிக்கு தகுந்தவரை முற்றிலுமாக கழுவி எங்களை தூய்மைப்படுத்தி தூய்மையான வாழ்க்கையை நாங்கள் வாழ அந்த தூய ஆவியானவர் நம் மத்தியில் வர வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இணைந்து பரிசுத்தாவே என் ஆன்மாவே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சொல்லி இணைந்து பாடுவோம். பரிசுத்த ராஜாவை எங்களை நீர் ஒருமனப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை
நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே, நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah hallelujah hallelujah. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். பாடலை பாடும் கர்த்தாவே தேவர்களே, உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த உலகத்தில் அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் ஒருவரே நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய கடவுள். அவருக்கு ஒருவருக்கே நாம் ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் இணைந்து இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலில் நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் நடக்கச் செய்தீர். செங்கடலில் நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடக்கச் செய்தீர். நீ வல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? Praise the Lord. Hallelujah hallelujah. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். நம்மள எதற்காக இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம்? ஒரு கேள்வி. எதற்காக? ஆன்மா ஆயத்தப்படும். அந்த ஆன்மா ஆயத்தப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? Praise the Lord. நான் சொல்றது புரியுதுங்களா? கடவுள் வார்த்தை கேட்கணும், அப்புறம் அதன்படி நடக்கணும். வெரி குட். அப்புறம் இன்னொரு காரியம் இருக்கு. ஆண்டவரை ஆராதிக்கணும், நேசிக்கணும், நன்றி செலுத்தணும். இது எல்லாம் இருக்கு, இது எல்லாம் இருக்கு. இதை காட்டிலும் ஒரு மேலான காரியம் இருக்குது. Praise the Lord. Praise the Lord. அதை காட்டிலும் நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் தூய்மையாக இருக்க வேண்டுமா? ஹalleluya. பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் மட்டுமே நாம் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். Praise the Lord. கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், நடக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள் எல்லாம்
பரலோக விண்ணக அரசு சேர முடியாது. வேதம் சொல்லுகிறது, இவர்களெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், வேத வசனங்களை வாசிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் தூய்மை அவர் எப்படி இருக்கிறார்? தூயவராயிருப்பது போல் நீங்கள் உங்கள் நடைகள் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருந்தால் மட்டுமே நாம் கடவுளை பார்க்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. ஏசாயா ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 35ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ வாக்கியம். அங்க என்ன இருக்குமா? நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். பேர் பெற்றோர் தீட்டுப்பட்டோர் அதன் வழியாக கடந்து செல்லார். வழிவரும் வேதையரும் வழி தவறி செல்லார். அதன் வழியாக வருபவர் வழி தவறி செல்வதில்லை. நெடுஞ்சாலைனா ஒரு பாதை இருக்குதுங்க. அது பாதை. அது எந்த பாதைனா கடவுளுடைய பாதை, அவருடைய வழி இருக்கிறது. சியோனுக்கு போகிற பாதை இது. அந்த பாதையில் யாரெல்லாம் நடப்பார்கள் என்றால் மீட்கப்பட்டோர் இந்த பாதையிலே நடப்பார்களா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பாதையிலே நடப்பார்களா? பாருங்க, அந்த பரிசுத்த வழி என்னப்படும். அந்த வழிக்கு பெயர் பரிசுத்த தூய வழி. அதன் வழியாக போகிறவர்கள் மட்டுமே நாம் கடவுளை காண முடியும். இதனை பயணிக்க ஒரு பெயரோ புகழோ தாளத்தோ படிப்போ நமக்கு இருக்கிற செல்வங்களோ பட்டங்களோ இதையெல்லாம் தேவை இல்லை. கவனிக்கிறீங்களா? அந்த தூய வழியில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற தாளத்துகள், நமக்கு இருக்கிற பட்டங்கள், பெயர்கள், பதவிகளில் இருக்கிற செல்வங்கள், இதையெல்லாம் வைத்து நான் அந்த தூய வழியில் நான் போவேன் என்று சொன்னால் முடியாது. அது முடியவே முடியாது. நமக்கு என்ன ஒரு பெருமை, நான் நல்லா பாடுறேன், நல்லா துதிக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் பெரிய ஆபீஸ்ல வேலை செய்கிறேன், எனக்கு என்ன இருக்கு, என் பெண் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள், இப்போ நமக்கு இருக்கிற மனைவி, கணவன் எல்லாம் எனக்கு நான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த சடத்தில் இருக்கிறேன். இதையெல்லாம் வைத்து நாம் பரலோகத்துக்கு ஒருபோதும் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன் வழியில் யாரெல்லாம் போகுது? திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 24, 27 வசனம். ரெவலேஷன் chapter 21 verses 24 and 27. ಪ್ರಕಟಣೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 24 27ನೇ ವಾಕ್ಯ. மக்கள் இனத்தார் அதன் வழியில் நடப்ப தங்களுக்கு பெருமை சேர்ப்பவற்றை எல்லாம் அங்கு கொண்டு செல்வார்கள். அதன் வாயில்கள் நாள் முழுவதும் திறந்திருக்கும். அங்கு இரவே இராது. உலகின் பெருமையும் மாண்பும் எல்லாம் அங்கு கொண்டு செல்லப்படும். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அது நுழையாது. பார்வை எல்லாமே கொண்டு செல்லப்படுமா? தீட்டுப்பட்டது அதனுள்ள பிரவேசிக்க முடியாது. நாம் படிக்கப்படுது. அதுபோல் அருவருப்பானதை செய்வோரும், அருவருப்பானது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்பவர் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. பொய் எதுக்கு எடுத்தாலும் பொய் பேசுறது இல்லைங்களா? பொய் பேசுறது, பொய் முறையும் நாக்கு நாசமடைகிறது. நீதிமொழிகளை சொல்றார், பொய் முறையும் நாக்கு ஆண்டவருக்கு அருவருப்பா. இது எல்லாம் நம்ம இதெல்லாம் வைத்துக்கொண்டு நான் ஏங்க சொல்றேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரை, என்னுடைய பெயர் அந்த வாழ்வின் நூலில் எழுதப்பட வேண்டும். எப்படி? அந்த வாழ்வின் நூலில் நம்முடைய பெயர் எழுதினால் மட்டுமே நாம் விண்ணக அரசு செல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த பொய் பேசிட்டு செல்வங்களை வைத்து பெருமைகளை வைத்து நமக்கு நிறைய வாய், இன்னைக்கு குடும்பத்துல நிறைய வாய், சண்டைகள், பொறாமைகள். நீ என்ன பெரியவன், நான் என்ன பெரியவன், இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நீ யாரு என்ன கேட்கறதுக்கு, நான் யாரு இன்னைக்கு, இப்படிதான் இதெல்லாம் வைத்துக் கொண்டு நம்ம கடவுளை ஆராதித்தா விண்ண அரசை நாம் செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொய்
தூயரும் அருவருப்பானதை செய்தவர். அருவருப்பு என்று சொன்னால் நம்மை குறித்தே நாம் பெருமை பாராட்டுவது. முக்கியமாக இந்த காரியம் கடவுளுக்கு மிகுந்த அருவருப்பை கொண்டு வருமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் பின்னக செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நடைமுறைகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, நான் நடக்கிற பாதைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய திட்டங்கள் எல்லாமே அவருக்கு உகந்ததாக இருந்தால் மட்டுமே நம் கடவுளுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். தீட்டுப்பட்டதுக்கான இடம் இல்லை இல்லைங்கோ. நிச்சயிட்டாங்க செத்தோடிக்கு 40 நாள் செய்யறதுக்கு 3ஆம் நாள் செய்யறதுல நிறைய சாப்பிட்டுலாம் நிறைய ஜோடிச்சு அதெல்லாம் வச்சு அதெல்லாம் அவங்களுக்கு இஷ்டம் பரலோக ராஜ்யத்துக்கு இல்லை. இல்லை, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்துத்தான் நாம் விண்ணக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நமக்கு என்ன ஒரு கதை தெரியும் இல்லைங்களா? இளையகுமாரன், கெட்டகுமாரன் எப்படி சொல்லுறது? ஊதாரி மைந்தன், துந்துகாரனாக கண்ணன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஊதாரி மைந்தனை கடவுள் அவங்க அப்பாவை தேடி ஓடி வராது இல்லைங்களா? அப்போ என்ன சொல்றாரு அவரை பார்த்து என்ன சொல்றாரு? அந்த மகன் தந்தையை பார்த்து நமக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன்னு அவன் சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா ஏதாவது அவர்கிட்ட சொல்றாரு, இதையும் சொல்றது நம்ம அப்பா அணைச்சிட்டு அந்த வேலைக்காரத்தை கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு? அவருக்கு உயர்தரமான ஆடையும், கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு மிதியடிகளும் கொடுங்கள். அப்படின்னா நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வஸ்திரமான இந்த உலக தூயதாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மோசே பார்த்து என்ன சொல்றாரு? நீ இருக்கிற இடம் தூய்மையான இடம். காலணிகளை என்ன நீ கழட்டி போட்டுடு. உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள், கெட்ட நடத்தைகள், கெட்ட சிந்தனைகள், தூய்மை இல்லாத வாழ்க்கை எல்லாம் நீ கழற்றி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நம் எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய சொல், செயல் அனைத்தும் தூய்மையாக இருந்தால் மட்டுமே நாம் கடவுளை அணுகி செல்ல முடியும். யோசிக்க சொன்னால் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. ஒரு பாதரட்சி என்ன பண்ணும்? கார்மிகளை கழிட்டு போட்டுட்டு எதுக்கிட்டமா? அப்பதான் அந்த அக்னி அபிஷேகம் நம்மை நிரப்பும். பிரைஸ் தி லார்ட். அக்னி பாதையிலே நாம் நடக்க முடியும். அக்னியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இளையகுமாரனுக்கு ஆண்டவர் எதுவுமே அவங்க அப்பா எதுவும் சொல்ல, அவரை ஃபர்ஸ்ட் அழகு பார்க்கிறார். அப்படிதான் கடவுள் நம்மளை அழகு பார்க்கிறார். அழகு பார்த்துதான் பிறகு என்ன? பரலோக ராஜ்யத்தில் அவங்க வீட்டுக்குள்ள அவரே அந்த இளையகுமாரன் என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறாரு இல்லைங்களா? அப்பா ஆடெல்லாம் அடிச்சு விருந்து செய்து ஆடைகளை அணிவித்து காலணிகளை மோதிரம் என்று சொன்னால் முத்திரை, கடவுள் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை முத்திரை போடணும். அந்த முத்திரை இருந்தால் தான் அந்த காலத்துல ராஜாவை முத்திரை கையில போட்டுருப்பாங்க. அந்த முதிரை வைத்தால்தான் அங்க யுத்தத்துக்கு போனாலும் அங்க ஒரு போதை எழுதி அந்த முதிரை மோதிரம் இருந்தால் தான் அங்க போக முடியும் அந்த ஊர் கூட. அப்போ நாம இந்த உலகத்திலிருந்து விண்ணக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னா அந்த முதிரையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா அந்த பரிசுத்த ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அது அழகா இருக்கு பாருங்க. இது யோசிக்கும் பொழுதே எனக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் ஆண்டு கொடுக்கும்போது கடவுளே இது எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க வீட்டுல போய் இதை சிந்திச்சு பாருங்க. அந்த இளையகுமாரனை கூப்பிட்டு அவன் அழகு பார்க்கிறாரு அவங்க அப்பா. அப்படித்தான் அப்பா நம்ம அழகு பார்க்கிறாரு. எப்படி நம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அழகு பார்க்கிறாரு. அப்படித்தான் உங்க முத்திரை ஸ்வீகாரத்தில் என்னுடைய மகனிற்கு உன்னை முத்திரை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே நான் உன்னை அழைத்துக் கொள்வேன். ஹalleluya. எவ்வளவு அழகா பார்க்கிறாரு பாருங்க ஆண்டவர். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய வார்த்தையை கேட்பதில்லை. என்ன சொல்றோம்? நீங்க கேட்கலன்னா கடைசி நாளைக்கு ஊமையரும் பேசுவார்களா, செவிடர்களும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பார்களா, அவர்களெல்லாம் ஆண்டவரை துதிப்பார்கள். நம்ம எப்படி இருக்கோம்? சும்மா அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கோம். ஏன்னா கடைசி நாள் ஒன்று வருகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். எசாயா 29ஆம் அதிகாரம் 17 வாசம் பார்த்தா நல்லா சீக்கிரமா வாசம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. 29, 17, 18, 19. இன்னும் சிறிது காலத்தில்
மயிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். பாருங்க, 18வது வசனம் சொல்லுது, அந்நாளில் காது கேளாதவர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பார்கள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குது, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்று சொன்னா கடைசி நாளில் யார் கேட்பார்கள்? அந்நாளில் காது கேளாதவர் கூட ஆண்டவர் அவர் காதுகளை திறந்து வைப்பாரா? பிரைஸ் தி லார்ட். கடவுள் சொன்னார், காது உள்ளவன் கேட்கட்டும். நம்மளுக்கெல்லாம் காது கேட்குது இல்லைங்களா? நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேராக இங்கே வரேன். என் இசிஜி எடுத்து அந்த எக்கோ டெஸ்ட் பண்ண உங்களுக்கு ஹார்ட் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லி அமைச்சாங்க. நான் அதை பற்றி இப்போ ரயில் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேரம் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறேன். நான் அதை பற்றி கவலைப்பட்டேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த உயிர் உமக்காக அது போனால் எனக்கு இந்த பிரசவம் செய்ய போதே கடவுளை இருக்குன்னா நான் நன்றி சொல்ல மாட்டேன். ஏன் என்று சொன்னா, காது இருக்கும் பொழுதே வாய்ப்பு இருக்கும் பொழுது தூதி கொள்ளணும் இல்லைங்களா? இந்த நாட்களை ஆண்டவர் இந்த வயசு இந்த நாளை இந்த நொடி பொழுதே நமக்காக கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, சும்மா இந்த உயிரோட நம்மளெல்லாம் இங்க வச்சுக்கணும். நீங்க சும்மா உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இந்த செலவுகளை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என் புதிய சொல்லி வருவார்கள், இவர்களை எனக்காக இந்த உலகத்தில் நான் அனுப்பி இருக்கிறேன், உலகத்தில் அவருக்காக நம்ம பிறக்க வைத்திருக்கிறார். இந்த பிறப்பை வைத்துக் கொண்டு நாம் பெருமை பாராட்டுவது, பொய் சொல்லுவது, ஏளனம் செய்வது, மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு மற்றவர்களை என்ன அவங்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்யணுமோ அவங்க நம்மளால முடிந்ததை ஏதாவது செய்து ஒரு நன்மையும் நம்மிடத்தில் காணும். இப்படி எல்லாம் இருந்தா எப்படி பரலோக ராஜ்யத்தில் நாம் போக முடியும்? கடவுள் நம்மை அந்நாட்களில் காது கேளாதவர் ஏற்று சுருளின் வார்த்தைகளை கேட்பார்கள். அப்புறம் பார்வையற்றோரின் கண்கள் கார் இருளிலிருந்து மெய்யிருளிலிருந்தும் பார்வை பெறுவார்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் பார்வை இருக்கு. நம்ம பைபிள் பைபிள் தொடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். மொபைல் பாருனா நேர காலமே கிடையாது மொபைல் பார்க்கறதுக்கு இல்லைங்களா? கவனிக்கிறீங்களா? மொபைல் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து படிக்க வேண்டும் என்று சொன்னா நமக்கு நேரமே இல்லை. மொபைலுக்கு கொடுக்கிற நேரம், உலக காரியங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை நம்ம யாருக்கு கொடுக்கறதுல? கடவுளுக்கு. அப்ப நீங்க இப்படி இருந்தா கடைசி நாட்களில் பார்வையற்றோர் கூட இந்த ஏட்டு சுருளை ஆண்டவர் முன்பாக படிக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் கிறுக்கி போடப்படும். வேதம் சொல்றது உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து நானே அழைச்சிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உன்னுடைய பெயரை நான் அழைச்சி போட்டுடுறேன். இது நான் சொன்ன வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் எப்படி இருந்தா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒடுக்கப்பட்டவர் மீண்டும் ஆண்டவரின் மகிழ்ச்சி பெறுவார். இன்றைக்கு யாரெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் ஜெபத்துக்கு லாயக்கில்லை. சில பேர் சொல்வது அவங்கெல்லாம் ஜெபத்துக்கு லாயக்கில்லை, அவங்கெல்லாம் ஜெபத்துக்கு நீ யார் சொல்றதுக்கு? நம்ம யாரும் அவங்கள பேசுறதுக்கு? அவங்கள நீங்க கடவுள்கிட்ட கூட்டிட்டு வாங்க. உங்களால முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தோ நிகழ்ச்சி அடைவதில்லை. எப்படியாவது கடவுள்கிட்ட நான் என் பிள்ளைகளுக்காக கடவுள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, என் பிள்ளைங்களுக்கு ஒரு சீடர் கேட்டாங்க இல்லைங்களா? என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தும். என் பிள்ளைகளுக்காக முக்கியமாக கடவுள்கிட்ட உடனே கேட்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தான். இன்றைக்கு அவர்கள் அப்படி இருக்கலாம். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் ஒருவன் கடவுளுக்காக ஊழியம் செய்தால் 1000 தலைமுறை மற்றும் உங்கள் குடும்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்டுருக்கிறீங்களா? இந்த நாள் இந்த நொடி பொழுது ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும். அப்படித்தான் ஆமென். அது ஆகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆகும். நீங்க ஆண்டவரை என்ன கேட்கிறீங்களோ அவருடைய சமூகத்தில் இருந்து அவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். காது கேளாதவர், மீட்கப்பட்டோர், தள்ளப்பட்டோர் யாவரும் கடவுளுடைய சமூகத்தில் வந்து நிற்பார்களா? கொடியவர், இல்லாதொழி
கொடியவர். அந்த நாட்களில் ஆண்டவர் அவர்களே எல்லாவற்றும் போக செய்வார்கள். இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? கடவுளை தேட வேண்டுமா? கடவுளை தேடணும்னா எப்படி இருக்கணும்? நாம எப்படி இருக்கணும்? தூய உள்ளத்தோடு கடவுளை தேடணும். மேற்பார்வைக்காக அல்ல. மற்றவர்கள் நம்மை பார்த்து நீங்க ரொம்ப விசுவாசம், நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, அந்த வார்த்தைக்காக நம்ம கடவுளை தேடக்கூடாது. என் முழு உள்ளத்தோடு என் முழு ஆன்மாவோடு நான் கடவுளை தேடினா அவருடைய இடத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா? ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்தே வாழ வேண்டும் என்று சொன்னா இந்த வீடு நமக்கு நிரந்தரம் அல்ல. யாராயிருந்தாலும் ஒரு நாள் மதிக்க வேண்டும். நீ விசுவாசியாயிரு, விசுவாசி இல்லாதவராயிரு, எப்படியாவது ஒரு நாள் மதிக்க வேண்டும். ஆனா அந்த வாழ்வு 1000 வருஷங்களுக்கு முன்பாக நம் கடவுள் வைத்திருக்கிற அந்த ஒரு வீட்டில் நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அப்படி நம்ம வாழணும்னா என்ன செய்யணுமா? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்னா நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவிழம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது. பாருங்க அவர் எவ்வளவு சொல்றாரு. எது நல்லது, எது உகந்தது, எது உகந்தது, எது நிறைவானது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கு தெளிவாக தெரியும். கடவுளுடைய வேதத்தை படித்தால் மட்டுமே. கன்னடத்தில் படிக்கின்றது ರೋಮರ್ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯ. ಆದುದರಿಂದ ಸಹೋದರರೇ, ದೇವರ ಅಪಾರ ಕೃಪೆಯಿಂದ ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದೇನೆಂದರೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾದ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಸಜೀವವಾದ பலியாக சமர்ப்பித்துக்கொள்ளுது. நம்மையே நாம் தூய பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா கடவுளுக்கு? அது ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொன்னால் இந்த சரீரம், நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய பேச்சு ஒவ்வொன்றும் தூய பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் ஏதோ அவருக்கு எந்த பொண்ணும் பொருளோ ஏதோ இல்லாத இருக்கிறா, எல்லாவற்றையும் அவர் படைத்தார், அவர் கொடுத்தார், அவருக்கு எல்லாமே சொந்தம். ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா, நம்முடைய கிரியைகள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய தூய வாழ்க்கை, இதைத்தான் நீ பலியாக எனக்கு கொடுத்தால் மட்டுமே நீ விண்ணரசை பெற முடியும். படிமா, ಇದೇ ನೀವು ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ ನಿಜವಾದ ಆರಾಧನೆ. ಇಹಲೋಕದ ಆಚಾರ ವಿಚಾರಗಳಿಗೆ ಮಾರು ಹೋಗಬೇಡಿ. ಇಹಲೋಕದ ಆಚಾರ ವಿಚಾರಗಳಿಗೆ மாறு போகಬೇಡಿ. உலகத்தின் செல்வங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாம் இப்ப நீங்க மாத்தாடின லூலு மால் பக்கம் போனா வெளியே வரவே மனசு வராது இல்லைங்களா? லூலு மால் பக்கம் போனா உள்ள போயிட்டா ஐயோ இவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்கு, இவ்வளோ என்ன உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே அங்கே இருக்கும். ஆனா அதே எம்ஜி ரோட் பக்கம் நீங்க போங்க. நான் ஒவ்வொரு நைட்டு இரவு ஆராதனைக்கு போகும்போது என் அந்த ரோட்ல நான் கடவுளை கூட்டிட்டு போறாரோன்னு சில டைம்ல இந்த சாட்டர்டே இந்த வீக்கெண்ட்ஸ்ல நம்ம போனா ரொம்ப அருவருப்பா இருக்கும். அவங்க பார்க்க அவங்களோட ட்ரெஸ்ஸுங்க, அவங்க போடுற அந்த அவர்கள் அந்த நடந்து கொள்ள விதங்கள், எங்க பார்த்தாலும் அந்த அந்த பிரிகேட் ரோடு அப்படி போகும்போதெல்லாம் நிறைய மாறும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் ஒரு அப்படி ஒரு கிராஸ் போட்ட ஆண்டவரே, இவர்களையும் உன்னுடைய பிள்ளைகள் சுவாமி, எப்படியாவது அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு மனமாற்றம், அவர்களை பார்த்து ஏளனம் செய்ய மாட்டேன், எப்படியாவது ஒரு மனமாற்றத்தை தாரும் சுவாமி. உலக பிரகாரமாக நீங்கள் ஒழுகாதிருங்கள். கன்னடத்தில் என்ன சொல்றாருமா? கன்னடத்தில் லாஸ்ட் வார்த்தை, ಈ ಪ್ರಪಂಚದ ಆಚಾರ ವಿಚಾರಗಳಿಗೆ மாறு போகಬೇಡಿ. எவ்வளவு அழகா புத்தி சொல்றாங்க கடவுள். இது எல்லாம் விட்டால் தான் நம்ம பரலோகத்தை அடைய முடியும். அப்போ கீழே படிச்சு பார்க்கணும். புதிய சிருஷ்டியாக, புதிய படைப்பாக, புதிய மனுஷனாக, புதிய மனுஷனாக நாம் மாற வேண்டும். இதுவரை
இன்னும் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உயிர் கொடுத்திருந்து இன்னைக்கு அவங்க மாறுவாங்களா, இன்னைக்கு மாறிட என் பிள்ளை கண்டிப்பா இன்னைக்கு மாறும். நம்ம பிள்ளைங்க மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்களா? என் பிள்ளைய சொல்லி பேசி கேட்கறதுல நான் செய்யற ஜெபம், நான் செய்யற இந்த நல்ல காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு கடவுள் ஒரு நாள் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் என்று ஒவ்வொருவரும் நம்ம சிந்திக்கிறேன் இல்லைங்களா? அப்படித்தான் கடவுள் நம்மை பார்த்து ஒரு நாள் என் பிள்ளை மாறும், கண்டிப்பாக என் பிள்ளை மனமாற்றம் அடைவான், என்னுடைய பிள்ளையாக மாறும் என்று ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை பார்த்து அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆசை என்ன செய்யணும்? நம்ம நிறைவேற்றணும். அதுதான் தூய வாழ்வு. படிமா. ಆಗ ನೀವು ದೇವರ ಚಿತ್ತಾನುಸಾರ ಯಾವುದು ಉತ್ತಮವಾದದ್ದು, ಯಾವುದು ಉತ್ತಮವಾದದ್ದು, ಯಾವುದು ಉನ್ನತವಾದದ್ದು, ಯಾವುದು ಉತ್ಕೃಷ್ಟ. கன்னடத்துல பாருங்க அந்த வார்த்தை இவ்வளோ ஒரு மேன்மையான வார்த்தையை தமிழ்ல என்ன சொல்றாங்க? எது நல்லது, எது கெட்டது, எது உகந்தது, ரொம்ப உத்கிருஷ்டா, ரொம்ப மேன்மையானது, ஹை லெவல். அது கடைசி கட்டம். உத்கிருஷ்டா என்பது கடைசி கட்டம். அந்த கட்டத்தின் வரைக்கும் கடவுள் நம்மை பார்க்க விரும்புகிறார். உகந்தது, நிறைவானது. அதான் நிறைவான குடம் தெளிவாது இல்லைங்களா? அப்படி நம்ம தெளிவாத குடம் போல இருக்கணும் அந்த பிள்ளைகளை. அவருக்கு ரொம்ப ஆசை நம்மளை பார்த்து. அந்த இளைய மகன் படிக்க போது ஆண்டவரே எவ்வளோ அழகா அவருக்கு துணிகளை கொடுத்து பாதரட்சி நீங்க கொடுத்தீங்க, மிதியடிகளே மோதிரெல்லாம் கொடுத்தீங்க. நமக்கு எப்போ ஆண்டவர் கொடுப்பது? நமக்கு அவர் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாரு. என் பிள்ளை எப்போது அப்பா என்று அந்த இளைய குமாரன் ஓடி வந்தாரு இல்லைங்களா? அப்படி அப்பா நம்மளை கூட வைத்து காத்துட்டு இருக்கிறாரு. நாம் அதுக்கு உகந்த பிள்ளைகளாக உகந்த வாழ்க்கை வாழ கொடுத்தா அந்த ஆடையை கொடுத்து நீ பரிசுத்த இல்லத்துக்கு வா, என்னுடைய மார்மீட்டில் உனக்கு ஒரு இடம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 8, 9 வசனம் கொஞ்சம் ஃபாஸ்டா படிச்சா நல்லா இருக்கும். நிறைய வார்த்தைகள் இருக்கு. ரோமருக்கு வந்த பத்திரிகை 6ஆம் அத்தியாயம் 6, 8, 9. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். கிறிஸ்து என்ன கொடுத்தார்? நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். பாருங்க, இது என்ன சொல்றாங்கன்னா, நல்லவருக்காக நம்ம நன்மை செய்த அதுல ஒன்றும் பலன் இல்லை. இப்ப நம்ம கூட என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லது, அவங்க மட்டுமே நான் நேசிப்பது, அவங்களுக்கு மட்டுமே நல்லது செய்வது, என் குடும்பத்துக்கு மட்டுமே நான் நல்லது செய்கிறேன், மற்றவர்களெல்லாம் எனக்கு வேண்டாம், அவங்க பாவிங்க, அவங்க கெட்டுங்க, அவங்க கூட நான் சேர மாட்டேன், அவங்க கூட நான் பேச மாட்டேன், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. கடவுள் சொல்றாரு, நான் பாவிகளுக்காகவே நான் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன். அப்போ அப்படியே நம்ம நல்லது கூட இருக்கணும். அவர் சொல்றாரு, மருத்துவர் யாருக்கு தேவை? யாருக்கு? இல்லைங்களா? அப்போ சும்மா போயிட்டு இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன், அவங்க எப்போ டெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க, நான் ஓடியாந்துட்டேன். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், நான் ஏசப்பா இன்னைக்கு நான் இங்கே மெசேஜ் கொடுக்கணும், நான் அங்கே எப்போ டெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆகும், இந்த வார்த்தை சொல்வதற்கு நாளைக்கு எனக்கு நேரம் கொடுக்கு இருக்குதா இல்லையே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதவங்க இசிஜி எடுத்துட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க எப்போ டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வாங்க, இதுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறேன், இன்ஜெக்ஷன் போட்டாங்க. வந்தோடனே தலை சுத்து, அம்மா கிட்ட தண்ணி கேட்டு பிரதர் எடுத்துட்டு வந்தாரு. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நாளைக்கு இந்த நேரம் எனக்கு இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது கொஞ்சம் எனக்கு அந்த சின்ன பிள்ளையான நான் மதிப்பை இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல போது எனக்கு அவ்வளோ எனக்கு உள்ளத்துல சந்தோஷம். கடவுளுடைய வார்த்தை முத்துக்களை பார்க்கணும், விலையேற பெற்றது பார்க்க அவர் சொல்றாரு, நல்லவர்கள் கூட இருக்கிறவங்க நீங்க கெட்டவங்க கூட உங்க கூட சேர்த்துக்கணும். அப்போ அவர்களுடைய நடைமுறைகளை நீங்களும் திருத்தலாம். ஹalleluya, ஹalleluya. 9வது வசனம் படிக்கிறது. ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரக்கத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. கடவுளே மிக உறுதியாக எப்படி உங்களுக்கு ஸ்டாம்ப் வச்சு சொல்றாரு, எப்படி முத்திரை போட்டு சொல்றாரு, வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு, சத்தியம் செய்து சொல்றாரு கடவுளே, நீ கடவுளுடைய ராஜ்யத்தில் வருவே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே
புகழ், இயேசுக்கே புகழ். ஒரு எழுந்து நின்று ஒரு அடி பாடலை பாடி, இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும் அப்பா. நான் உம்முடைய ராஜ்யத்தில் வர வேண்டும். நீ தொடும் ஆண்டவரே, என் காதுகளை தொடும், என் செவிகள் திறக்க வேண்டும். எசாயா என்ன சொல்றாரு 29ல, கடைசி நாட்களில் காது கேளாதோர் இந்த ஏட்டு சுருளியை கேட்பார்களா, கண்கள் காணாதவர். அந்த வீட்டில் போய் அந்த வசனம் ஒரு 4-5 தடவை படிக்கும். எசாயா 29ஆம் அதிகாரம் 17, 18 இந்த வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் வீடுகளில் போய் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகள் நமக்கு என்னவென்று கண்ணு காணாதவர் கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் எல்லாம் படிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கரங்களை உயர்த்தி இந்த உடலை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசுவா, எவ்வளவு நோய் இருக்கட்டும் சுவாமி, என் குடும்பத்தின் துன்பம் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், வேதனைகள் இருக்கட்டும், அவமானங்கள் இருக்கட்டும் அப்பா, உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன் சுவாமி. திருப்பாடல் 34:5 சொல்லியிருந்தது போல் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது நான் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். இயேசுவே, என்னை தொடும் என்று சொல்லி கரங்களை விரித்து தெரிந்தவர்கள் என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடுங்கள். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். தூய்மையாக நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவே நீ தொட்டால் போதும் சுவாமி, என் உடலின் அற்புதம் காணும். இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி கேட்ட பொழுது இதோ நீ நோய்களை குணமாக்கினீர். நீ தொட்ட மாத்திரத்தின் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரை குணமடைந்தார். உன் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டது.
நிமிர்ந்த பூமியை நீர் குணமாக்கினீர் சுவாமி. உலர்ந்த எலும்புகளை சுவாமி உயிர் பெறச் செய்தீர் ஆண்டவரே. இயேசுவே, இன்றைக்கு நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உணர்வேதும் இல்லாத எங்களுடைய வாழ்க்கை உணர்வுள்ள இருதயமாக நீர் மாற்றும். இயேசுவே, தேட வேண்டும் சுவாமி. எங்கள் இருதயங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை உணர வேண்டும் ஆண்டவரே. அதன்படி நடக்க வேண்டும். வேதத்தை தேடி வாசியுங்கள் என்று சொன்னீரே இயேசுவே. நம்ம வேதத்தை தேடி வாசிக்க அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எங்கள் கண்களை திறந்து, எங்கள் செவிகளை திறந்து, ஓ கடவுளுடைய வார்த்தை நேர பெற்றது, அது ஜீவன் உள்ளது. எங்கள் மீட்பை கொடுக்கிற வார்த்தை, ரத்தத்தை சிந்தின வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் என்று சொல்லி அப்பா இந்த நேரத்தில் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டுகளை நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் பெயராக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமாமே சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளும். நான் ஏன் எழுந்து நின்று பாட சொல்றேன் என்று சொன்னா, அந்த உறக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு செய்தி சொல்றாங்களோ, ஏதோ இந்த செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கிறேன், அப்படியே இல்லை. கடவுளுடைய வார்த்தை விலையேற பெற்றது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சாட்சி கூட சொல்லியிருக்கிறேன். நான் வந்து இதே இந்த 4வது பெஞ்சில் 2002 உட்கார்ந்து இந்த நன்மை கொடுக்கும் பொழுது என்ன யோசனை நான் சொல்லியிருக்கிறேன். ஐயோ, இதுல கூட கடவுள் இருப்பாரா? எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே ஆண்டவர் இருப்பார், இந்த அப்பத்தில் ஆண்டவர் இருப்பார். எனக்கு ஒரு சந்தேகம் எனக்குள்ள எழுப்பியது. தினந்தோறும் கோட்டர்ஸ்ல இருக்கும்போது நான் தினந்தோறும் மாசம் வருவேன். காலையில மாசம் அட்டென்ட் பண்ணாத நான் போகவே மாட்டேன். ஃபாதர் ஜெரோம் சகாயநாதன் ஃபாதர் இருக்க போதெல்லாம் நான் டெய்லி எவ்ரிடே இங்கே மாஸ்ல இருப்பேன். அப்போ யோசித்தேன், நான் இந்த திவ்ய நட்கரணை வைக்கிறாங்க, இந்த திருவுடலில என்ன இருக்கும்? ஒரு அப்பம் தானே. அப்படி யோசிச்சுட்டு எனக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை இப்படி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து நடந்து வந்து அப்பத்தை நான் வாயில இப்படி போட்டோடைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக சொல்லுகிறேன். என் வாய் எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? அப்படியே வாயில ரத்தம், அந்த ரத்தம் டேஸ்ட் வந்தது என் வாய். கடவுளுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், அவர் இன்றைக்கு என்னை எடுத்து அநேக இடங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரை நான் உணர்ந்திருக்கிறேன். அவரை நான் ருசி பார்த்திருக்கிறேன். அவர் ரத்தத்தை நான் ருசி பார்த்திருக்கிறேன். இதை நான் பெருமையாக சொல்லுவேன். யார் அது பொய் என்று நினைத்தாலும் என் இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அப்பம் எல்லாம் அப்படியே எனக்கு ரத்தம், என்னுடைய நாவெல்லாம் ரத்தம் அப்படி எனக்கு வந்து அதை எப்படி கீழே துப்புறது, நான் துப்பிட்டா என்ன நடக்கும், எல்லாம் ரத்தம் ஆயிடுமே, எல்லாம் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நன்மை எடுத்துட்டு நான் எப்படி கீழே துப்ப முடியும்னு சொல்லி இந்த முந்தானியை எடுத்து இப்படி நான் அந்த முந்தானி இப்படி 2 எடுத்து இப்படி அதில் துப்புனேன். நான் கீழே விடக்கூடாது. ஏன்னா உண்மையாக ஆண்டவருடைய உடலேற்ற அப்பொழுது நான் உணர்ந்து துப்புனா அந்த துணியெல்லாம் பெரிய தண்ணியா இருந்தது. ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி சொல்லுன்னா அந்த உடலுக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகிமை. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு. அவர் சொன்னார், என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள், இதை தானமாக குடியுங்கள் என்று சொன்ன அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்தால்தான் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியேட் செய்யும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்புறம் அவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய வார்த்தை கேட்காமல் பரலோக ராஜ்யத்தில் சேரவே முடியாது. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். 1 குறிப்பீடு 28ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. 1 குறிப்பீடு பூர்வ கிருத்தாந்த
ವೃತ್ತಾಂತ ಕಾಲ ಪೂರ್ವ ವೃತ್ತಾಂತ ಕಾಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ அப்படிதான் இருக்கு. ಫಸ್ಟ್ ಕ್ರಾನಿಕಲ್ ಮತ್ತು ಪೂರ್ವ ವೃತ್ತಾಂತ ಕಾಲ ಇದೆಲ್ಲ ಒಂದು இருக்கும். அது இருக்கும் மாறி இருக்கும். 28:9 என் மகனே சாலமோன் நீயோ தந்தையின் கடவுளை அறிந்து உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்து ஆராய்ந்து இதயங்களை பார்க்கிறவர். கன்னடத்தில் படிக்கணும். ನನ್ನ ಮಗ ಸಾಲೋಮೋನನೇ, ನೀನಂತೂ ನನ್ನ ತಂದೆಯ ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹಾಗೆ ಮನ ಸಂತೋಷದಿಂದ ಅವರೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸು. ಸರ್ವೇಶ್ವರನು ಎಲ್ಲ ಹೃದಯಗಳನ್ನು ಶೋಧಿಸುವರು, ಎಲ್ಲ ಮನಸಂಕಲ್ಪಗಳನ್ನು ಬಲ್ಲವರು ಆಗಿದ್ದಾರೆ. ನೀನು ಅವರನ್ನು ಆರಿಸಿದರೆ ಅವರು ನಿನಗೆ ಸಿಗುವರು, ಅವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನಿನ್ನನ್ನು ಶಾಶ್ವತವಾಗಿ ತಳ್ಳಿಬಿಡುವರು. ನೀ ಅವರನ್ನು ಹುಡುಕಿದರೆ ಅವರು ನಿನಗೆ ಸಿಕ್ಕುವರು, ನೀನು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಅವರು ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವರು. தமிழ்ல படிக்கிறது. எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவர் இந்த வார்த்தையை கவனிங்க இந்த வார்த்தையை, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ கண்டு கொள்ள முடியும். நீ அவரை தேட வேண்டும். இயேசு தேடி வந்துட்டாரு. ஆல்ரெடி நம்மளை தேடி வந்துட்டாரு. நமக்காக ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை தேடி வந்துட்டாரு. நம்ம என்ன செய்யணுமா இப்போ? நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் இது எல்லாம் நமக்கு தேவையா? நான் படிக்கும் போது யோசிச்சு, இது தேவையா எனக்கு? இசப்பா, இது தேவையா? நீ அவரை தேடினால் அவரை நீ கண்டடைவா. நீ அவரை புறக்கணித்தா. எனக்கு மாடா இந்த வேதவசை எனக்கு பூசி போற போத வார்த்தை ஒரு வயசு பூசி போற. நிறைய பேர் சொல்றது இதுதான் என்கிட்ட, சிஸ்டர் நான் வார்த்தை ஒரு வயசு பூசி போறேன். அதுக்கட மேல என்ன செய்யணும்? என் குடும்பம் இல்லையா, குழந்தை இல்லையா, எனக்கு புருஷன் இல்லையா, கொண்டாட்டி இல்லையா, வீடை பார்க்க கூடாதா? என்ன இந்த வார்த்தைக்கு தான் வருது. எனக்கு வேற வேலை வீட்டு இல்லையா, என் சமாதானையை பார்க்க கூடாதா? பாரு நல்லது. தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவர் கடவுளுடைய திருச்சபை எப்படி நடத்துவா? நல்லது. உங்கள் குடும்பங்களை கவனியுங்கள். இருந்தாலும் அவரை நாம் தேட வேண்டும். நேரத்தை அவருக்காக கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரம் தூய்மையானது. இந்த நேரம் விலையேற பெற்றது. இந்த நேரம் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. ஏன் இந்த 10 தடவை நான் சொல்லிட்டே இருக்கிறேன்? நான் புரிஞ்சுட்டோம். ஏன்னா வேதம் நமக்கு இன்னும் புரியவில்லை. நீ அவரை தேடினால் கண்டடைவார், அவரை விட்டால் அவர் என்றென்றைக்கு உன்னை கைவிடுவார், புறக்கணித்து விடுவார். நீ எனக்கு தேவையே இல்லை. இப்ப நம்ம பிள்ளைகள் நம்ம சொல் பேசி கேட்கணும். என்ன செய்யணும்? ஒரு 100 தடவை சொல்றோம், ஒரு 200 தடவை கூட சொல்றோம். நீ பேச்சு கேட்டா, நீ என்னுடைய பேச்சு கேட்டா நீ நல்லா இருக்குவே. என் பேச்சு கேட்கலையா? அவ்வளவுதான். அப்படிதான் சொல்றோம். அதே மாதிரி தான் கடவுள் சொல்றாரு, என்னுடைய வேத வார்த்தைகளை படி, என்னுடைய வேத வார்த்தைக்கு கவனம் கொடு, என்னை தேடி, என்னை நாடி வாயில் சொல் பேசி கேடு, என்னோடு கூட இரு. அவரோடு நான் ஒவ்வொரு பாடலும் பாடும் பொழுது அந்த டியூனை நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய ராகம் அது சரியில்லை, நான் பரவாயில்ல. வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நான் என் இருதயத்தில் உணர்ந்து பாடும். இயேசுவை இப்படியெல்லாம் நீ பேசுறதுப்பா, உன்னை நான் புறக்கணித்து விடுவேன். ஏன் நம்ம இதுவரைக்கும் கடவுளை தேடேனா? வேதம் நமக்கு முழுமையாக தெரியாது. சாலமோன் பார்ப்போம், தாவீது ராஜா கடவுளை ஆராதிக்கிற மனுஷன் தன் மகனுக்கு சொல்றாரு, அவரு நீ கடவுளை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யற? நல்லா படிக்கணும், நல்லா படிப்பாளியா வரணும், நீ நல்லா படிக்கணும், படிப்பு தான் ஒரு வாழ்க்கை, நீ நல்லா சம்பாதிக்கணும். இதையே நம்ம தலையில தெளிச்சிட்டு இருக்கிறோமே. சாலமோனுக்கு அவர் பெரிய ராஜா, உலகத்துக்கு அவ்வளவு பெரிய ஞானமான இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தாவீது ராஜா அவருக்கு சொல்றாரு, நீ யாரை தேடணும்? கடவுளைத்தான் நீ தேடணும். நீ விட்டுட்டு அவர் கூட விட்டுடுவாரு. கடவுள் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா நம்ம எவ்வளவோ சம்பாதித்தாலும் புத்தலான
போன வாரம் என்கிட்ட காசு இல்லை, நான் பிரதர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் பஸ் ஏறிட்டேன், என்கிட்ட என்ன அங்கேருந்து நடந்து போனோம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த ட்ரினிட்டி சர்க்கிள்லேருந்து அந்த என்ன லூர்து மலை சர்ச்சுக்கு எவ்ரி ஃப்ரைடே நான் போகிறேன். என்கிட்ட அன்றைக்கி ஆட்டோக்கு 50 ரூபாய் இல்லை எனக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் ஏறிக்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறது. ஐயோ என்கிட்ட 50 ரூபாய் இல்லையே, பரவாயில்ல அந்த இடத்துலேருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் நாளை காலையில் கூட அங்கே செய்தி கொடுக்கணும். நான் ஆண்டவரே என்ன நடத்துகிறேன், எப்படி போய் சேர்ந்தேன்னு கூட தெரியாது. அப்போ அந்த உலக சம்பாதனை, உலக படம், உலக ஆசை, எனக்கு சம்பாதனை தான் வேணும், எனக்கு மற்றவர்களை ஏமாற்றி சாப்பிடணும், இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டிருந்தால் நம்ம ஆண்டவரை தேட முடியாது. நம்ம கஷ்டத்தோடு கூடிய செய்யும். அந்த நாட்களில் இயேசு எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போனார் இல்லைங்களா? மலையெல்லாம் ஏறி இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் நான் நிறைய சென்ட் பண்ணேன். அவர் எவ்வளவு மலை, இயேசு கடவுள் மலைகளின் கடவுள்னு பேர் இருக்கும். நாளைக்கு நான் இந்த குரூப்ல நான் அந்த மெசேஜ் அனுப்புறேன். மலைகளின் கடவுள்னு அவருக்கு பேர். ஏன்னா ஒவ்வொரு அதிசயத்தையும் மலைகளில் தான் நடந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவருக்கு பேர் மலைகளின் கடவுள். அப்படின்னா நம்மளை உச்சிக்கு கொண்டு போறாரோ, தாழ்நிலையில் இருந்தாலோ நம்மை சிகரத்தில் நிறுத்த அவர் ஒருவரால் தான் முடியும். ஹalleluya. மனிதர்களால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பெயர் புகழை நீங்கள் வாங்கினாலும், கடவுளை தேடவில்லை என்று சொன்னால் அந்த உச்சிக்கு உங்களால் செல்ல முடியாது, விண்ணகத்துக்கு செல்ல முடியாது. இதை அழைத்து சொல்லுவேன், எடுத்துக்கொள்ளுங்கள் வார்த்தை. நிறைய வார்த்தைகள் இருக்கு, நான் தேவையானது இது அது மட்டும் சொல்றேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தை. மத்தேயு, என நேரம் இல்லை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தை. இயேசு மறுபடியாக உங்களுக்கு மறைநூலே தெரியாது. பேசலாம் ஒரு நிமிஷம். என்ன சொல்றாரு? உங்களுக்கு மறைநூலே தெரியாது. அவர் அடிச்சு சொல்றாருமோ? ஏன்னா இப்ப நிறைய நான் யாரையோ குறை சொல்றேன், எனக்கு கூட ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ஒரு வார்த்தை நான் இதை சொல்லுறது ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ஒரு குளத்துல ஒரு மீன், ஒரு தொட்டில ஒரு மீன் இருந்துச்சு. அந்த மீனை எடுத்து வெளியே போட்ட என்ன ஆயிடும்? ஒரு அக்வேரியம்ல ஒரு வச்சிருக்கீங்க, என்ன ஆயிடும்? அது என்ன நினைச்சிச்சு அந்த மீன்? இந்த தொட்டில இருந்தா, ஓ இதுதான் எனக்கு பெரிய குளம், இது எவ்வளவு அழகா இருக்கிறனால இதோட நல்ல லைட் எல்லாம் போட்டு அது ஸ்விம் பண்ணிட்டே இருக்கும், அந்த மூலையில நிற்கும், அப்போ இதுதான் எனக்கு பெரிய மீனுன்னு. அதே மீன் எடுத்து குளத்துல போட்டா அது சொல்லிச்சா, ஐயோ இது எவ்வளோ பெருசா இருக்கு, இது எவ்வளோ பெருசா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை நான் ஸ்விம் பண்றதுக்கு இப்படி நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதே மீனை எடுத்து கடல்ல போட்டா அதுக்கு ஆச்சரியமே தாங்க முடியும். எப்படி பெரிய கடல், எவ்வளோ மீன்கள், அப்படி தாங்க நிறைய மீன்கள் இருக்குது இந்த வேத வசனங்கள். பிரைசலா பைபிள் சின்னதாக இருக்கும், நீங்க உள்ள ஆராய்ந்து 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 தேடும் பொழுது கடலையும் கொள்ளை கொள்ளாத வார்த்தைகள் இந்த வேத வசனங்கள் இருக்கும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் கடவுளுக்கு. கடலிலும் பெரியதும் யோசிப்பாங்க, அந்த மீன் அவ்வளவுதான் நினைச்சு, இதுதான் என்னுடைய நிலைமை இவ்வளவுதான். ஆனா அந்த குளத்துக்குள்ள போட்டு இவ்வளவு நல்லா இருக்கு, இவ்வளவு தண்ணி இருக்கு, இதுல நான் இருப்பேன். அதே மீனை எடுத்து சமுதிரத்துல போட்டோம், அதால சந்தோஷத்தாக முடியுது. இந்த வேத வசனங்களை நீங்க படிக்க 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 1000 முழத்துக்கு நீங்கள் அளந்து கொடுப்பவர்கள். பிரைஸ் தி லார்ட். 1000 முழம் அளந்தாலே உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை கடவுள் வைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அவர் அழகா சொல்றாரு, படிக்கும்போது உங்களுக்கு மறைநூல் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது, எனவே தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். மறைநூல் தெரியணும், இந்த வேத வசனம் என்னன்னு தெரியணும், படிக்கணும், ஆனா எதுவுமே தெரியாது, தவறான எண்ணங்கள். நான் இன்னும் எண்ணங்களை குறித்து பேசல. இது ஒரு 2-3 hours மெசேஜ். நான் வீடியோ பரிசுத்தத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறேன், வசனங்களை குறித்து. இது ஒரு 3 hours மெசேஜ். எப்படி இருக்கு தெரியுங்களா? கேட்க 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 அந்த ஆழம் 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 அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ அழகான வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ அவங்க சொல்றாரு, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது. இன்னும் நம்ம வேதத்தை ஆராய்ந்து அறிஞ்சிருக்கிறோம் இல்லைங்க. கடலிலும் தெரியுது. இப்பதான் ஒரு துளி, அந்த நம்ம இப்பதான் கரையில நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் கடல்ல கால் வைக்கணும்.
கடல்ல கால் வைக்கல, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இன்னும் நான் கூட இன்னும் கடல்ல கால் வைக்கல. கரையில நின்று கொண்டு பார்த்துருக்கிறேன். ஓ, இவ்வளவு அழகா இருக்கிறதா, இவ்வளவு அழகா இருக்கிறதா இந்த இடம்னு. உன்னை நான் அந்த கடல்ல கால வச்சேன்னு நான் இங்க நிக்க மாட்டேன். கண்டிப்பா எனக்கு அந்த தூய ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள அப்படியே அப்படியே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது எனக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனவே தவறான கருத்தை கொண்டிருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னா, இந்த மறை நோயில இரவெல்லாம் நீ கடவுளுடைய வார்த்தையை அறிவினா நான் இப்படியே எங்கிட்ட அறிவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வேத வசனங்கள் கடவுள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். யார் நம்மை தூற்றினாலும் என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு தேவையில்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ போற கடவுள்கிட்ட போற, கடவுளை வேலை விட்டு இல்லாத போறேன்னு கூட எனக்கு சொல்லுவாங்க. நான் சொல்லுவாங்க, உடைய சமூகம், உடைய கிருபை, உடைய இறக்கம், உடைய வல்லமை, அந்த வல்லமை எனக்கு தேவை. அந்த வல்லமை தேவைன்னா தேடணும், அவமானப்படணும், துக்கப்படணும், வேதனைப்படணும். அப்பொழுதுதான் இந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப ஈஸியாக சர்ச்சுக்கு நான் வந்துட்டு போயிட்டு இந்த வல்லமை நமக்கு கிடைக்காது. அருமையான பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடுவோம். கடவுளுடைய வார்த்தை ருசிகள் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நிறைய வசனங்கள் எனக்கு இப்போ மெசேஜ் கொடுத்து விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நேரம் ஆயிடுச்சு. அதால ஒரே ஒரு வசனம் சொல்லிடுறேன். வெளிப்படுத்த திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். திருவெளிப்பாடு பிரகடனை 1 அத்தியாயம் 1 வாக்கியம். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். ಯಾರು ನೀವೆಲ್ಲ ಪ್ರಕಟಣೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. ಈ ಪ್ರವಾದನ ಸಂದೇಶವನ್ನು ಓದುವವರು ಧನ್ಯರು. ಓದಿದ್ದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವವರು ಧನ್ಯರು. ಈಗ ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆಲ್ಲ ಕೇಳಿಸ್ತಾ கேட்டுச்சிங்களா? நான் சொல்றது அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது உங்க உள்ளத்துல விழுந்ததா? ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವವರು ಧನ್ಯರು. ಮತ್ತು ಈ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಲಿಖಿತವಾಗಿರುವುದನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವವರು ಧನ್ಯರು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. 7வது வசனம் படிக்கிறது. இசாய் 22:7, பிரகடனை 22:7, திருவெளிப்பாடு 22:7. இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். இதுல பாருங்க, இதை கேளுங்கோ, படிங்கோ, அதன்படி நடுவோன்னு தான் சொன்னார். ஏன்னாது 1வது வசனத்துல என்ன சொன்னாங்க? அந்த இறை வார்த்தை படி கேளுங்கோ, அதன்படி கடைபிடிக்கணும். இதுல 7வது வசனத்துல படிங்க பிரதர். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನುಡಿಯುವುದನ್ನು ಕೇಳು, ಇಗೋ ನಾನು ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ. ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಪ್ರವಾದನಾ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವನು ಧನ್ಯನು ಎಂದಿದೆ. கைக்கொண்டு நடக்கணும். கேட்கிறது மட்டுமல்ல, கடை அதை நாம் என் உயிராக அந்த உயிருக்குள்ள அவரை துதிக்கணும். அந்த உயிரான இயேசுவை வேதத்தை எடுத்து படிங்கோ. நிச்சயமா கடவுள் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நின்று ஒருவரும் சேரக்கூடாத ஒரு வாசம் செய்கின்றேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனுடைய வேத வார்த்தைகளை எவ்வளவு ருசித்து சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை வெளியேற பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் தூயவராய் இருக்கிறது போல் நீங்களும் தூயவராய் இருங்கள். இந்த வேத வார்த்தைகள் உங்களுக்கு நூல் கூட வேத அந்த அறிஞர்
வாழ்க்கை நாங்கள் வாழாமல் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு அந்த தூய ஆவியான வல்லமை கொடுத்து நாங்கள் செல்லுமிடமெல்லாம் அந்த கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளாக எங்களையும் நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லி அநேக பிள்ளைகளை இந்த இடத்தில் கொண்டு வந்து கடவுளுடைய வார்த்தை பள்ளங்கள் எல்லாம் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற எல்லா பள்ளங்களும் நிரம்பி வழிய அது சீக்கிரத்தில் என் கடவுள் இந்த இடத்தில் பெரிய அற்புதத்தை அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய நீர் கொண்டு வர கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி பின்னர் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துணியை போற்ற பிறகு ஆட்சி உமது திருவிழா நிறைவேறுவது போல மண்ணுதிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை உட்படுத்தாதையும் கீழிருந்து விழித்தருளும் அருள் நிறைந்தவரையை வாழ்க ஆண்டவரே பெண்களாக சிற்றவர்களே உடைத்தவர்களே சுவாசி பெற்றவரே புனிதவரே தாயே பாவிகளாக இப்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவது